இது மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பேங்க்குமே டவுனில் தான் இருக்கிறனால தான் இன்றைக்கி ஹெவி ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நான் 1 டே பிஃபோர்லேயே நான் சொல்லியிருக்கேன். இது HDFC தவிர மற்ற எல்லாமே டவுனில் இருக்குது. HDFC மட்டும் தான் பாசிட்டிவாக போயிருக்கு. இப்போ HDFCயும் டவுனில் போனனால தான் மற்ற எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிருச்சு, ஹெவி ஃபால் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு ட்ரெண்டு இது இருக்குது, பேட்டர்ன் இருக்குது, அதனால் சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ இது நாளைக்கு வந்து மேக்ஸிமம் இது பாசிட்டிவ் எடுக்க ஆரம்பிக்கும், ரிவர்ஸ் அடிக்கும். ஆனால் இது 30 மினிட் ஷார்ட்டு. ஸோ 3 மினிட் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல டவுன் போகிற மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த இதில் டச் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே கீழே போயிட்டு தான் மேலே போகும். அப்போது ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து டவுனு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் அடிக்கும். அது ஒரு 1 ஹவராக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஹவராக இருக்கலாம். ஸோ நாளைக்கு 1/2 ஹவர் வந்து டவுன் அடிச்சுட்டு தான் மேலே ரிவர்ஸ் அடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நான் எடுத்து வச்சிட்டேன். சும்மா 5100 புட் ஆப்ஷனை செல் பண்ணிட்டேன். புட் ஆப்ஷன் மேலே போகுன்ட்டு நான் புட் ஆப்ஷனை ஆல்ரெடி அட்வான்ஸாக செல் பண்ணிவிட்டேன். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன் இதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம்